ஆல்ரெடி இந்த புரோக்கர் உருட்டுறதே காது கொடுத்து கேட்க முடியல, நிறைய பேர் காது புண்ணாகி போய் கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து உருட்ட வந்திருக்கார். இவர் புதுசுன்னெலாம் சொல்ல முடியாது, ஏற்கனவே கொஞ்ச நாள் இருந்துட்டு இடையில காணாமல் போயிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணாமல் போன 1-2 பேர்லாம் மறுபடியும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே மெடல் அப்படின்னு நினைக்காதீங்க. மெடல் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே புதற்குள்ளே போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல முடியாது, அங்கேயும் நிறைய அண்டர் கிரவுண்ட் ஒர்க்லாம் பார்த்துட்டு ரிசர்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட்க்கு அடுத்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வெளியே வரும். ஸோ ஒர்க்ஷாப் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உள்ளே போயிட்டு இப்போ மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மேடம் வெளியே வந்திருக்காங்க. மேடம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயும் செம பிஸி. இவங்க வந்து காணாமல் போனவங்களாம் கிடையாது. ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, இந்த புரோக்கர் மாதிரியான ஆட்கள் எல்லாமே இந்த வலைதளத்தில் அழிக்க முடியாத வைரஸ்கள். ஸோ இவங்கெல்லாம் எப்போவுமே காணாமலாம் போகவே மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் இன்னொருத்தர் சொன்னேன் தெரியுமா, கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டு திரும்பி வந்தவர். இவர் பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட பதிவுகள் எதையும் நான் பார்த்தது கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸ் 1 or 2-3 டேஸ் தான் நான் அவரோட பதிவுகள் நான் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் அவரோட பதிவுகள் ஃபுல்லாக நான் கேட்கல. ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக சில விஷயங்களை சொன்ன மாதிரி இருந்ததுனால அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தேன். இவரோட பதிவுகள் மட்டும் இல்லை, யாரோட பதிவுகள் பார்த்தாலும் நான் கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்பேன். என்னதான் அவங்களோட சொம்புகள் தான் அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலுமே கூட 1-2 பேர் ரொம்ப ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் போயிட்டு அங்கே பார்க்கும்போது தான் நம்ம ஒத்தரோசா செலிப்ரிட்டி வந்து அங்கே செருப்படி வாங்கிட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ அதை தான் என்னோடய கம்யூனிட்டியில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நேற்றுக்கு காலையில் அவரோட பதிவு ஃபுல்லாகவே பார்த்தேன். ஏன்னா சும்மா அரைகுறையாக கேட்டுட்டு எதையும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால நேற்றுக்கு தான் ஃபுல்லாகவே நான் கேட்ட ஒரு பதிவை. அது அவர் என்னைக்கு போட்ட பதிவுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நேற்றுக்கு காலையில் என்னோடய நோட்டிஃபிகேஷனில் ஏதோ வந்தபோது நான் அதை பார்த்தேன். நான் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக என்ன நடந்திருக்கோ அந்த விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தார். நியூஸ்லலாம் என்னென்ன எல்லா சேனலும் என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் கலந்து கட்டி பேசிகிட்டு இருந்தார். அதுவும் அவர் கண்டுபிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் ஒரு விஷயங்களை சொல்கிறதோ கருத்துக்களை சொல்கிறதோ பதிவு போடுறதோ வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த புரோக்கர் கூட கண்டென்ட் போட்டு காசு சம்பாதிக்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து நிறைய விஷயங்களை இழந்து தான் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. மானம், மரியாதை, நிறைய இழப்புகள் அவங்க குடும்பத்தில். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு நிறைய பட்டு தான் அவன் வந்து சம்பாதிக்கிறான். ஸோ அது சம்பாதிக்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்க பண்ணுற சில விஷயங்கள் நிறைய தப்பான முன்னுதாரணமாக மக்கள்கிட்ட போய் சேருது. அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப இந்த விஷயத்தை வந்து நம்புகிறாங்க இல்லையா. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, என்னடா இந்த மக்கள் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா. அப்படி தோணும்போது தான் நம்மளோட கருத்துக்களை வந்து இது இப்படி இல்லை, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நம்மளோட கருத்துக்களை தான் சொல்கிறோம். இதை எத்தனை பேர் கேட்குறாங்க கேட்கல அப்படிங்கிறது நமக்கு வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இவர் கருத்து சொல்லும்போதும் அது அவரோட சொந்த கருத்து தான். இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை சொல்கிறதுல வந்து கொஞ்சம் யோசித்து சில விஷயங்களை பேசணும். ஒரு பெரிய ஒரு அலிகேஷன் அவர் சொல்லியிருந்தார். இதை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் உண்மையாகவே நடந்து இருந்தால் அது நிச்சயமாக, ஏன்னா அவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஒரு விஷயம், அதை கண்டிப்பாக அவர் போயிட்டு சட்டத்துக்கு முன்னாடி சொல்லி சட்டத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை அவர் பண்ணலாம். மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து அவர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவர் சொல்லலாம். இது வந்து உடனே வந்து நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அது ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து இது வந்து அவர் வந்து பாராட்டப்பட வேண்டியவர் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை, இவ்வளோ பெரிய குற்றத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னால் அது நிறைய பேருக்கு, ஏன் இந்த சமுதாயத்துக்கே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இதுக்காக தனியாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதுவும் வந்து திவ்யா மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஆக்ட்ரஸை வச்சு தான் வந்து அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் கூட அவர் சொன்னது இந்தியாவில் பண்ணால், அதாவது இங்கே பண்ணால் ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனால தான் இதை வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தார்.
அதாவது ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களை பாராட்டலாம். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துலையும் சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் இது போகிற போக்கில் ஒரு சொல்கிற விஷயமா இருந்தால் அதை எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஏன்னா அவர் இந்த போஸ்கோன்னு சொல்லும்போதே தெரியுது அவருக்கு இந்த ஒரு போக்சோவை கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்றது வந்து அதுலேயே தெரியுது அவரோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்காக நான் அதுக்கு அவரை வந்து இவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி எது பேசினாலும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா இப்போ இந்த மக்கள் பார்வை சகோதரிக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறை அப்படின்னு பார்த்தா இதுதான். அதை தான் இப்போ நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க. அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு சின்ன விஷயத்த மிகைப்படுத்தி பேசுவாங்க. அதுதான் இன்றைக்கி பிரச்சனையாயிருக்கு. ஒரு ஒரு விஷயத்த பெருசாக காட்டணும்னு நினைக்கும் போது நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதே தான் இப்போ அவரும் பண்ணுறாரு. அதனால தான் அதையும் நான் அவருக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் சொன்னது, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க, அதையும் வெளிநாட்டிலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சில விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்தியாவில் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னதுலேயே அவரோட அறியாமை நமக்கு பார்க்க முடியுது. இப்போ இந்த யூடியூப்பில் கிடையாது, ஒரு விஷயத்த நம்ம கூகுளில் ஒரு விஷயத்தில் ஒரு 5 விஷயத்தை நம்ம வந்து சர்ச் பண்ணாலே அது தண்டனைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அந்த 5 விஷயத்தில் ஒன்று தான் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தவறான விஷயங்களை பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதும் அதை டவுன்லோட் பண்ணுறதும் ஏன் சர்ச் பண்ணுறதுமே கூட ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இவ்வளோ அதுவும் இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் இது வந்து ரொம்ப ஒரு தண்டனைக்குரிய விஷயமாக தான். ஏன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எல்லாமே பார்க்கும்போது இவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போது நான் என்ன சொல்கிறது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக அவர் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு ஆள் தான். இதை கண்டிப்பாக அவர் சட்டத்தின் முன்னாடி போய் சொன்னாருன்னா நிச்சயமாக வந்து இது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா அவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதை அவர் பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் போகிற போக்கில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு போகிறவராக இருந்தால் இப்போ இந்த மக்கள் பார்வை சகோதரிக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் அவருக்கும் நடக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போ சொல்கிறீங்க அவங்க நிறைய விஷயங்களை மிகைப்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க, ஏன் அப்போ சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சோதிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் இருந்தார். இவர் நிறைய கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போடுவார். 5 வருஷமாக நிறைய விஷயங்களை பார்க்குறவங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவருமே நிறைய இவங்களை பற்றி அவங்களுக்கு எதிராக நிறைய கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போடுவார், நிறைய அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் போடுவார். அப்போ நான் அவருக்கும் எனக்குமே ஒரு சின்ன ஒரு ஆரோக்கியமான விவாதம் தான் போச்சு. ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம கமெண்ட் போட்டால் பிளாக் பண்ணிடுறாங்க. பட் அவரோட சேனலில் போயிட்டு, அப்போ எனக்கு சேனல்லாம் கிடையாது, நான் போயிட்டு அவருக்கு கமெண்ட் பண்ணும்போது அவர் எனக்கு ரிப்ளை கொடுப்பாரு. அப்போ நான் அவர்கிட்ட கிளியராக சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க எதுவும் தப்பே பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், அவங்கக்கிட்ட இருக்கிற தவறுகள் எனக்குமே தெரியும். 2 விஷயம் எனக்கு அவங்கக்கிட்ட பிடிக்காது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஜரேஷன், அதாவது ஒரு விஷயத்தை வந்து மிகைப்படுத்தி பேசுறது. ஆட்டிடியூட் பற்றி நான் சொல்ல வேணாம், அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த மிகைப்படுத்தி பேசுறது தான் என்ன சொல்கிறது, ஒரு சினிமா மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கே பேக் ஃபயராக ஆயிடுது. அதுதான் இப்போ ஆயிருக்கு. ஏன்னா சாதாரணமாக இப்போ இந்த புரோக்கர் பண்ணுற விஷயம் இதெல்லாம் இப்படி தப்பு பண்ணுறான். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம கட்டப்பை இருக்கா இல்லையா, கட்டப்பை வந்து நிறைய தப்பு பண்ணுறான், நமக்கே தெரியும். அந்த ஒழுக்கக்கேடான விஷயங்களை தாண்டி சாதாரணமாக ஒரு லைவில் பேசுகிற விஷயங்களில் கூட நிறைய தவறுகளை பார்க்க முடியும். மருத்துவ குறிப்புகளை சொல்கிறது, தப்பான ஒரு விஷயங்களை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது, இதை போடுங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே தவறான விஷயந்தான். ஆனால் நிறைய பேரை படித்தவங்க கூட நீங்கள் என்ன க்ரீம் போடுறீங்கன்னு கேட்கும்போது அவள் வந்து ஃபில்டர் போட்டு உட்காந்துட்டு இருக்கான்றது கூட தெரியாமல் என்ன க்ரீம் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அவள் இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன விஷயம் தான், அந்த ஹேர் ஆயில் க்ரீம் எல்லாம் கூட சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஹேர் ஆயில் பற்றி பேசுகிறா, அவளுக்கே பாதி மண்டையில் முடியல முன்னாடி, அது ஏன் அங்கே மட்டும் முடி வளரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கிறது கிடையாது. உடனே வந்துட்டு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு, ஆமாம் அதை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான். அந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணால் கூட பரவாயில்லை, வேறு என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நிறைய விஷயங்கள், ஒரு தடவை கூட ஒரே நாளில் நான் போயிட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த கர்ப்பப்பையை வந்து நான் தையலை பிரிச்சுக்கிட்டு திருப்பி என்ன சொன்னான்.
இதனால நான் கர்ப்பமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னான். அப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு ரிப்ளை பண்ணாங்க, இந்த மாதிரி யாராலும் ஒரே நாளில் இதை பண்ண முடியாது, இவ வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட அவள் ரொம்ப தைரியமாக உட்காந்துக்கிட்டு, நீ முதல்ல டாக்டரா, அதை எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. அவங்க எதுக்கு இந்த சாக்கடை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பான இது நிறைய அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டால ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம், இந்த ரெட் ஐஸ் ப்ரோ இறந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவளோட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவள் உட்காந்துக்கிட்டே வீடியோ போடுறதுனால அவளை பற்றி ஒன்றும் தெரியல உங்களுக்கு. அவள் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணுற மாதிரியோ இல்லை புரோக்கர் கூட ஏதோ வெளியே போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்தப்போ ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப குச்சி மாதிரி 1.5 அடியில் ஒரு மாதிரி கருத்து போய் ஒரு மாதிரி இருந்தா. நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன்க்கா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்மலாம் வந்து சடனாக வெயிட் ரெடியூஸ் ஆனால் என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்போம். ஆனால் அவள் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு அதை கேட்கும் போதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சரியாக சாப்பிட்றதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு அவளே சொன்னால், நான் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னான். எனக்கு திருப்பூரில் ஒரு கடையில் வந்து நான் வாங்கி சாப்பிடுவேன், அது சாப்பிடும்போது நல்லா பசிக்கும், நல்லா தூங்குவேன், அதுதான் எனக்கு உடம்பு வந்து வெயிட் போட்டுச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தா. உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு அந்த டேப்லெட் வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. இதுவே தப்பான ஒரு விஷயந்தான். ஒரு டாக்டரோட இது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் நம்மளாம் வந்துட்டு மெடிக்கேட் பண்ணிக்கிறது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தற்கொலை உட்காந்துட்டு இதை சாப்பிடு அதை அவள் சொல்கிறா, வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க, நான் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு தப்பான விஷயம் தான், பார்க்கும்போதே தப்புன்னு தெரியுது. ஆனால் இதே மக்கள் பார்வை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு போதை மாத்திரை, இதை வந்து சப்ளை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு ஏதோட என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயத்தில் கொண்டு போய் இதை அப்படியே முடிச்சு போட்டு ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதில் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு கற்பனையாக ஒரு கதையாக கொண்டு போய், அதாவது ஒரு விஷயத்தை பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயத்தோடு இதை சேர்க்கிறது. ஸோ அதை வந்து நிரூபிக்க முடியாமல் போகும்போது மக்களுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது, இல்லை அவங்க சில விஷயங்கள் எடுக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்னா ஆக்சுவலி என்ன இருக்குது, ஆக்சுவலி என்ன குற்றம் நடக்குது, அதை பற்றி பேசினா மட்டுமே அதுக்கான ஆதாரங்களை நம்ம சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நம்ம பெருசாக ஏதோ பண்ணணும்னு நினச்சா நிறைய சிக்கலை தான் போய் மாட்டணும். அந்த மாதிரி தான் இப்போ பிரச்சனைகளை கூட அவங்க மாட்டியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த சகோதரரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பெருசாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெப்சைட்டு இங்கே இருந்த ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க, அதனால் வெளிநாட்டில் போய் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது கற்பனையான விஷயமா இருந்தால் நிச்சயமாக அது வந்து அவருக்கு சிக்கலை தான் கொடுக்கும். அதே சமயத்தில் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக இதை வந்து காவல்துறையிலையோ இல்லை சட்டத்தின் முன்னாடியோ சொல்லி சமூகத்துக்கு ஒரு நல்லது பண்ணலாம். அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இங்கேயே வந்து பேசுறது வந்து என்ன சொல்கிறது, அது எனக்கு சரியாக படலை. இது வந்து ஒரு அட்வைஸாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் எந்த விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லுங்கள், பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அதை கம்மி பண்ணிக்கோங்க.